சலிப்பாகுது நண்பா அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நிஜமாவே கதையை இழுத்துக்கிட்டே கொண்டு போகிறதும் மக்கு மீனா அண்ட் அதை விட முட்டாள் முத்து அப்படிங்கிற மாதிரி இந்த கதையுடைய முக்கியமான 2 கதாபாத்திரங்களை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி லூஸ் மாதிரி காமிக்கிறது வந்து பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புது ப்ரோமோ படி இப்போ இந்த 2 நாள் அந்த பெரிய வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு கிளம்பி போக, அந்த வீட்டில் வந்து எல்லா சேல் டீட்டெல்லாம் வாங்கி பணத்தெல்லாம் கொடுத்து மொத்தமாக அந்த வீட்டுக்கு வந்து சாவியெல்லாம் வாங்கினதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளில போகும்பொழுது அந்த திருட்டுத்தனம் பண்ணுற அந்த ஓனரோட ஒய்ஃப் போயிட்டுருக்க காரை வந்து வழிமறிச்சிடுறாரு முத்து. இவ்வளோ பெரிய பணக்காரங்கிறீங்க, என்ன வாடகை காரில் போயிட்டுருக்காங்க, இதில் ஏதோ தப்பாக இருக்குன்னு உங்கள் யோசிக்க ஆரம்பிக்க. இதில் வேறு ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு வந்து நியூமராலஜி படி இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அது பார்த்து அப்புறம் மாமா, அப்புறம் வந்து இவங்க விஜயாவுக்கு யா அப்படின்னு ரோமாயா அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா கத்தி காமெடிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முத்து இதில் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு இறங்குறாரு. ஏற்கனவே தேவையில்லாத வேலை யார் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீனா போயிட்டு உங்களுக்கு சகுனம் சரியில்லை, நாளைக்கு போல் வாங்கிக்கோங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற ஒரு இதை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நல்ல ஜீவாவை வந்து பார்க்க போகிறாரு முத்து. ஜீவா வந்து என்னை 2 பேர் பணத்தை ஏமாற்றிட்டாங்க, அந்த 2 பேரால் தான் வந்து நான் வந்து கடுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பணத்தை திருடிட்டு அண்ணாமலையோட பணத்தை திருடிட்டு அதை வச்சு எதுவும் மனோஜ் திருப்பி வாங்கிட்டான்னு கோவப்பட்டு இருக்காங்க. அந்த விவகாரம் வேற வெளில வரப்போகுது. அதுக்கு நடுவில் வந்து இப்போ இந்த வீட்டு ஓனரை வந்து பிடிச்சிக்கிடுச்சு, அவர் போய் தான் சொன்னார்னு சொல்லிட்டு அந்த பணத்தெல்லாம் திருப்பி கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி முத்து இவங்க மனோஜ் வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பி அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்து இதான் அந்த 30 லட்சம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 30 லட்சம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சுங்கிற கேள்விகள் இருக்குது. நீங்கள் கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க?